இந்த சிறு சேமிப்பு விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக உடுக்க இழந்தவன் கை போல நம் இடுக்கண் களைய வரும் கலையரசு தமிழ்நாட்டில் தமிழர் வீட்டில் அவர்தம் இதய கூட்டில் அன்றும் இன்றும் என்றும் குடியிருக்கும் அன்பரசு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சிறு சேமிப்பு பற்றி சிறு சேமிப்பு துணைத் தலைவர் புரட்சி நடிகர் அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் பேசுவார்கள். விழா தலைவர் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்களிடமிருந்து சிறு சேமிப்புக்கு நிதி தேடுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். சிறு சேமிப்பு என்பது நீங்கள் தரும் நன்கொடை அல்ல. உங்கள் வருவாயை சிக்கனமாக கையாண்டு அதிலிருந்து சேமிப்பதை சிறு சேமிப்பு பத்திரங்களாக நீங்கள் வாங்கினால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வட்டியோடு நமது அரசு உங்களுக்கு திரும்ப தருகிறது. நீங்கள் தருவது 10 50 இருந்தாலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒன்று சேர்ந்து கொடுப்பதால் சிறு துளி பெருவெள்ளமாக மாறுவது போல் சிறு தொகை பல கோடியாக பெருக்கெடுத்து நாட்டுக்கு நன்மை பயக்கத்தக்க நல்ல திட்டங்களாக உருவாகிறது. சுமார் 5 லட்சம் உழைக்கும் தொழிலாளர்கள் இந்த சிறு சேமிப்பில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு தருவீர்கள், எங்களுக்கு ஆதரவு தருவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையோடு அண்ணா நாம வாழ்க என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மாமா. மாமா, நான் 3 மாசமா உண்டியல்ல காசு எடுத்து வச்சேன். இந்தாங்க மாமா 5 ரூபாய். என்ன இதே மாதிரி மாசம் 5 ரூபாய் வீதம் 5 வருஷம் சேர்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிறகு உனக்கு 350 ரூபாய் கொடுப்பாங்க. சரி மாமா, எங்க அம்மாவையும் மாசம் மாசம் 5 ரூபாய் சேர்க்க சொல்றேன். அடுத்து லாரி டிரைவர் மிஸ்டர் லாரி. ஒரே ஒரு தப்பா உன்னை தொட்டு பார்த்துட்டுமா? ஆமா, நீ கேட்டா பணம் என்ன வாத்திர? என் உசிரியை கொடுத்துருவேன். மாசம் மாசம் தோட்டத்தாண்ட வந்து 10 rupees கொடுத்துருவா. வேண்டாம், உங்க ஆபீஸ்ல சொல்லிட்டா மாசம் மாசம் சம்பளத்தை பிடிச்சி என்கிட்ட கொடுத்துருவாங்க. சரி வாத்திர. அடுத்து லாரி டிரைவர் மிஸ்டர் தங்கம். என் தங்கச்சிக்கு கண் பார்வை தெரியாது. பெரிய ஆபரேஷன் செஞ்சாதான் பார்வை திரும்பி வரும்னு டாக்டர்லாம் சொல்றாங்க. அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வர்றேன். இந்தாங்க 50 ரூபா. ரொம்ப நன்றி. சீக்கிரமே உங்க தங்கச்சி கண் பார்வை கிடைக்கணும்னு நானும் மனமாற வாழ்த்துறேன். பாருங்க. நண்பர்களே, தமிழக அரசு தொடங்கி இருக்கும் பரிசு திட்டம் பற்றி பல கருத்துக்கள் இருப்பினும் இந்த திட்டம் பல மாநிலங்களில் மெத்தவும் பயனுள்ள காரியங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அளிப்பது 1 ரூபாய், அதிர்ஷ்டக்காரர்களுக்கு கிடைப்பதோ லட்சம் ரூபாய். அந்த அதிர்ஷ்டத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று நமது அமைச்சர்களை கேட்டுக் கொள்கிறேன். இதற்கு பொருள் அமைச்சர்கள் இந்த பரிசு சீட்டை வாங்கக்கூடாது என்பதுதான். சீரிய முறையில் செயல்படும் இந்த திட்டத்தை தென்தமிழ்நாட்டோர் அனைவரும் சிறப்புற நடத்தி தர வேண்டுகிறேன். பரிசுகள் பெறுவோர் புதிய பணக்காரர்கள் ஆகிவிட்ட பூரிப்பில் தகாத வழியில் தமது உள்ளத்தை சிதறவிடாமல் அறவழியில் புதிய பயணத்தை தொடங்கிட வேண்டுகிறேன். அடுத்து 10,000 ரூபாய் பரிசு திரு தங்கம். வா தம்பி, பரிசை வாங்கிக் கொள். நீ போன்ற ஏழை எளியவர்களுக்கு விழுகின்ற அந்த பரிசை பார்த்து நான் உண்மையிலே வெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன் முகத்திலே காணுகின்ற மகிழ்ச்சி என் இதயத்திலே புதிய எழுச்சியை உண்டு பண்ணுகிறது. ஏழைகளின் சிரிப்பிலே நான் இறைவனை காணுகின்றேன். தம்பி, இந்த பணத்தை பயனுள்ள நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த